நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்பொழுது 90% வேர்பல் கம்யூனிகேஷனா தான் இருக்கும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட நம்ம பாடியோட ஆக்ஷனை தான் மெஜாரிட்டியான மக்கள் நோட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி அட்வான்டேஜா யூஸ் பண்றது அப்படின்னு தெரியல. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நான் சொல்லக்கூடிய இந்த 9 பாடி லாங்குவேஜ் ட்ரிக்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பாடி லாங்குவேஜ் மூலமா உங்களால அட்ராக்டிவாகவும் கான்பிடென்ட்டாகவும் உங்களை காட்ட முடியும். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அந்த 9 ட்ரிக்ஸ்ல முதல் ட்ரிக் என்ன அப்படின்னா ஹேண்ட் ஷேக். நீங்க மத்தவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது இந்த 2 ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ட்ரிக், நீங்க ஒருத்தங்களுக்கு கை கொடுக்கும் பொழுது உங்களோட கை அவங்களோட உள்ளங்கையோட கான்டாக்ட்ல இருக்கணும். இப்படி பண்றதன் மூலமா சப்கான்சியஸா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நத்திங் டு ஹைட், அதை தான் நீங்க சொல்ல வரீங்க. இந்த மாதிரி உங்களோட கையை நேரா வச்சு உள்ளங்கைய கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி கை கொடுக்கறப்போ நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டாகவும் டாமினன்ட்டாகவும் தெரிவிங்க. சோ உங்களோட தேவையை பொறுத்து தேவையான இடத்துல யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ஷேக்ல நம்ம பார்க்க போற ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா மத்தவங்களோட கை கொடுக்கும் பொழுது உங்களோட மோதிர விரல் அவங்களோட மணிக்கட்டு பகுதிக்கு படுற மாதிரி வைக்கணும். இப்படி நீங்க பண்ணும் பொழுது மத்தவங்க முன்னாடி பிக்கராகவும் ஸ்ட்ராங்காகவும் தெரிவிங்க. அண்ட் நம்பர் 2, ஐப்ரோ ஃபிளாஷ். மத்தவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க பேசுறத பார்த்து உங்க புருவத்தை தூக்குனீங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயத்தை நீங்க ரொம்பவே ஆர்வமா கேக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க அக்ரி பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஐ ஃபிளாஷ் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கான பிளேஸ்ல இந்த மாதிரியான ஐ ஃபிளாஷை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் த எக்ஸாம்பிள், நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்டோட வெளியே போறீங்க அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க புருவத்தை தூக்குனீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி நீங்க பண்றதன் மூலமா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த சின்ன ஆக்ஷன் மூலமா மத்தவங்க கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். நம்மளோட உணர்ச்சிகள் அண்ட் எண்ணங்கள்லாம் கூட பாடி லாங்குவேஜ் மூலமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெற்றிகரமான நபரா இருக்கணும் அப்படின்னா பாடி லாங்குவேஜ்னு சொல்லப்படக்கூடிய உடல் மொழி ரொம்பவே முக்கியமா இருக்குது. உடல் மொழி பற்றி மிகவும் தெளிவான விளக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆடியோ புக் தான் இது. சோ இதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் பாடி லாங்குவேஜ். சோ இப்படிப்பட்ட இந்த புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்குது. இது மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல அவைலபிளா தான் இருக்குது. சோ இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ண குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம் ஓட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். குக்கு எஃப்எம் ஓட நார்மல் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 99 ரூபி. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்றதன் மூலமா 50% டிஸ்கவுண்ட்ல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். சோ இந்த ஆஃபரை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரைக்குமே பர்சனலா எனக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. சோ கண்டிப்பா அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட லைஃப்க்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமையும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, டோஜியன் ஸ்மைல். ரீசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முழுமையான சிரிப்பு தான் டோஜியன் ஸ்மைல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி டோஜியன் ஸ்மைல் பண்ணும்பொழுது நம்ம மூளையில இருந்து என்ட்ரோஃபைன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும். இப்படி மத்தவங்க முன்னாடி சிரிக்கும் பொழுது என்ட்ரோஃபைன் அப்படிங்கக்கூடிய ஹாப்பி கெமிக்கல் உருவாகும். இதனால நீங்க மத்தவங்களை பார்த்து சிரிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வித சந்தோஷமும் ஏற்படும். இதுவே உங்க மேல அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனையும் உருவாக்கி தரும். இந்த டோஜியன் ஸ்மைல் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்க கண்ணை சுருக்கிட்டு உங்க 2 கண்களையும் பெருசாக்குற மாதிரி மனசார சிரிக்கணும். அண்ட் 4வது பாயிண்ட், வாக்கிங். நீங்க நடக்கும்போது எப்பவுமே ஸ்ட்ரைட்டா பார்த்து நடக்கும். எல்லாரும் மாதிரி தலையை குடிஞ்சிட்டு ஐ கான்டாக்ட் இல்லாம நடக்கவே கூடாது. நேரா தலையை வச்சு நடக்கும்போது உங்களோட கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க நடக்கும்போது உங்க தலை முதல் கால் வர ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும். நீங்க நடக்கும்போது உங்களோட தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன்லயே தான் இருக்கணும். உங்க வேலை என்னன்னா எப்ப நடந்தாலும் இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிற மாதிரி நடக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 5, நீங்க ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும் பொழுது உங்க விரலை மறைச்சு வைக்க கூடாது. நிறைய பேர் பேசும்பொழுது அவங்க கைய பாக்கெட்ல வச்சுக்கிறது அண்ட் கைகளை பின்பக்கமா வச்சுக்கிறத பார்த்திருப்பீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க ரொம்பவே நர்வஸா இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி நீங்க பண்ணும்பொழுது மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ கான்வர்சேஷன்ல இருக்கும் பொழுது உங்களோட விரல்கள் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி வச்சு பழகுங்க. பாயிண்ட் நம்பர் 6, ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும் பொழுது உங்களோட ஃபேஸ் இடது பக்கமா காட்டி பேசுங்க. ஏன் அப்படின்னா நம்ம முகத்தோட இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்றது மூளையோட வலது பக்கம். இதுதான் நம்ம உடம்போட தசை பகுதியும் கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் நிறைய பேரோட முகத்துல இடது பக்கம் அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நீங்க யார்கிட்ட பேசினாலும் உங்க முகத்தோட இடது பக்கத்தை காட்டி பேசுங்க. இப்படி நீங்க செய்யறதன் மூலமா 2 பெனிஃபிட் கிடைக்கும். முதல்ல நீங்க அட்ராக்டிவா தெரிவிங்க. அண்ட் 2வது மத்தவங்க உங்ககிட்ட பேசும்பொழுது இப்படி நீங்க முகத்தை காட்டி பேசுறதால மத்தவங்க சொல்ற விஷயத்த கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 7, நீங்க நின்னாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. எவ்வளவு அதிகமான இடத்தை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா தெரிவிங்க. அப்படி இல்லாம உங்களோட கைகளை
சூரியக்கு கம்மியான இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க பயப்படுற மாதிரி தெரியும். சோ அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடத்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணி பழகுங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 8, அண்ட் நீங்க நடக்கும் பொழுது சின்ன சின்ன அடிகளை வச்சு நடக்க கூடாது. எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 ட்ரிக் சொல்றேன். நம்பர் 1, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க தலையை நேரா வச்சு நடக்கணும். நம்பர் 2, உங்க காலடியை நெருக்கி நெருக்கி வைக்காம 2 அடிக்கு ஒரு ஸ்டெப்பா வைங்க. அண்ட் நம்பர் 3, நடக்கும் போது உங்க கைகளை ஸ்ட்ரைட்டா வச்சு நடக்காம உங்க கைகளை ஆட்டி ஆட்டி நடங்க. அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய பாயிண்ட்க்கு நம்ம வந்துட்டோம். 9th பாயிண்ட், பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான விஷயத்த தான் செய்வாங்க. அது என்ன அப்படின்னா, பொண்ணுங்க கிட்ட பேசும்பொழுது ரொம்ப பக்கத்துல இருந்து பேசுவாங்க. இதுக்கு பதிலா அந்த பொண்ணோட சைட்ல இருந்து கான்வர்சேஷன் பண்ணலாம். சோ நீங்க நேருக்கு நேரா உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் இருக்கும். சோ சைட்ல இருந்து பேசும்பொழுது அது 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளா கான்பிடென்ட்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நின்னு பேசும்பொழுது இதையே ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது உங்க 2 பேருக்குமே ஒரு பெட்டரான கான்வர்சேஷன் தான் உருவாக்கும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல வெர்பல் கம்யூனிகேஷனை பத்தியான ஒரு 9 பாயிண்ட்ஸ் பத்தி தான் பார்த்தோம். சோ இதை நீங்க பண்றதன் மூலமாவே உங்களோட பாடி லாங்குவேஜை அட்வான்டேஜா உங்களால யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே கைஸ், நான் சொன்ன இந்த 9 பாயிண்ட் நீங்க டெய்லி உங்க லைஃப்ல யூஸ் பண்றதன் மூலமா உங்களால அட்ராக்டிவ் பர்சனா மாற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.